துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். எங்கெங்க போறது சுத்த ஜலத்துக்கு? கார்பரேஷன் வாட்டர் சுத்த ஜலமா இல்லைன்னா மினரல் வாட்டர் வாங்குவோமா? எப்படிங்க? எந்த தண்ணி சுத்த ஜலம்? நான் கர்த்தரை கிட்டி சேருவதற்கு முன்பாக என்னுடைய மனசாட்சி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட மாத்திரம் போதாது, என் சரீரம் கழுவப்படணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. பிரியமலை கிறிஸ்துவும் அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிப்பீங்கன்னா சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை சபையை விசுவாசிகளை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். எப்படி கை காலெல்லாம் பிரியமானவர்களை தண்ணியில கழுவுறாங்களோ அதே போல திருவசனத்தை கொண்டு நம்ம உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். பிரியமலை தலையில தண்ணி தெளிச்சா குளிக்கிறது இல்லை, வெறும் கை காலை கழுவிட்டா குளிக்கிறது இல்லை, சும்மா முகத்தை அலம்புனா குளிக்கிறது இல்லை. நல்ல சுத்த ஜலத்தால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் குளிக்கிற மாதிரி பிரியமானவர்களே உன் முடி முதல் அடி மட்டுமாக வசனம் அவனை சுத்திகரிச்சிருக்கும். எப்படி சுத்திகரிக்கும்? 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கரை திரை முதலானவைகள். கரை 3 கரை பைபிள்ல சொல்லியிருக்கு. உலகத்தினால கரைப்பட்ட வஸ்திரம், அக்கிரமத்தினால கரைப்பட்ட வஸ்திரம், மாம்சத்தால கரைப்பட்ட வஸ்திரம். ஒரு ஸ்டெயின் இருக்கக்கூடாது, உலகம் கரைப்படுத்தி இருக்கக்கூடாது. மாம்ச சிந்தையினால கரைப்பட்டு இருக்கக்கூடாது. அக்கிரமம் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வருது, இஷ்டப்படி அலைகிறது, கிரமத்துக்கு மாறாததுனால கரைப்பட்டிருக்க கூடாது. பிரியமான அவருடைய வசனம் நம்மை கரை தீரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற மகிமையான சபையை அவர் நிறுத்தும்படி. அதனால் என்ன செய்யறாரு? திருவசனத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்திகரிக்க இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இந்த உபதேசம் நம்ம சுத்தமாக்கணும், இந்த உபதேசம் நம்ம ஆவியை சுத்தமாக்கணும், இந்த உபதேசம் நம்ம ஆத்மாவை சுத்தமாக்கணும், இந்த உபதேசம் நம்ம சரீரத்தை சுத்தமாக்கணும். யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனம் அதான் சுத்த ஜலம். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். அப்போ உள்ள போனோம்னா யார் வேணாலும் போக முடியாது. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் இருக்கணும், வசனத்தினால கழுவப்பட்ட ஒரு சரீரம் இருக்கணும்.